வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளுக்கு கணவாய் கிடச்சிருக்கு. இந்த கணவாயை வச்சு இன்றைக்கி வித்தியாசமான முறையில் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். டேஸ்ட்டாக அதுவும் ருசியாக ஒரு ரெசிபி மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறோம் கணவாயிலேயே. இப்போ நம்ம கணவாயை அப்படியே மெதுவாக அந்த மையை எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், மை பை சின்னதாக தான் இருக்கும் பீலி கணவாயில். சாரி, ஊசி கனவா. இப்படிதாங்க எடுத்துடணும். பாருங்கள், கனவா வயிற்றுக்குள்ள இருந்து பிதுக்கியிருக்கோம். இப்படி குட்டி மீனுக வரும்போது தான் இந்த ஊசி கனவா பிடிச்சி சாப்பிடும். இது வந்து என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா நகரங்க. உள்ளே பாருங்கள், இப்படி எடுத்துறேன்னு க்ளீன் பண்ணி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த கிளிப்பல் எப்படி இருக்கும் அப்படி தாங்க இருக்கும். கிளிக்கு எப்படி பறக்கும், கிளிக்கு வாய் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது இது ஊசி கணவாய்க்கு வந்து சின்னதாக தான் இருக்கும். உள்ளே வந்து இந்த கணவாய்க்கு வழுக்கு வழுக்குன்னு இருக்கும். அதை இப்படி பிதுக்கணும்னா வந்துருங்க. இதான் பாருங்கள். இப்போ மேலே உள்ள தோலியை அப்படியே உரித்து எடுத்துக்கிற வேண்டியதான். பாருங்கள், உரிக்க எப்படி வந்துட்டு பாருங்கள், வெள்ளத்தீண்டு. இதாங்க உரித்து எடுத்துக்கிறணும்.
பாருங்கள் உள்ளே வந்து எவ்வளோ க்ளீனாக எடுத்தாச்சுண்டு. இப்படி தாங்க எடுத்து தண்ணியில் நல்லா அலசிக்கிட்டு இப்போ உப்பு மஞ்சள் போட்டு நம்ம நல்லா அவிய விட்டுருவோம். அடுப்பில் அவிய போட்டுட்டு நம்ம வெங்காயத்தை நறுக்கிக்கிடுவோம். ஏன்டா உள்ளே என்ன மாதிரி பிசுண்டு இருக்குதான்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் அப்படி ஊதி விட்டு பார்ப்போம். நல்லா கழுவிட்டோம்னா நல்லா வந்துடுங்க. உள்ளே உள்ளது மாங்கு எதுவுமே இருக்காது. நல்லா அலசி எடுத்துக்கிறோன்னு தண்ணியில். கனவா கொடுக்கில் உள்ள கண்ணை தனியாக எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம கொடுக்க தனியாக எடுக்கணும். பாருங்கள். இப்போ நல்லா அலசியாச்சு. நம்ம அடுப்பில் கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு லைட்டாக அவிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ தண்ணி சேர்த்துக்கிட்டோம். இப்போ மஞ்சள் பொடி, 3 உருளைக்கிழங்கு இதோட போட்டு அவிச்சுக்கிடுவோம். கொஞ்சம் உப்பு, கல் உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ அடுப்பில் லைட்டாக அப்படியே அவிய விட்டுருவோம். இப்போ கனவாயை அப்படியே எடுத்துருவோம். உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் வேகட்டும். உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தையெல்லாம் ஏற்கனவே பெருவாய் வெங்காயத்தை நறுக்கிட்டேன். வெங்காயத்தெல்லாம் நறுக்கிட்டு நான் என்ன சேர்க்கணுன்னு ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். இப்போ மல்லித்தலையை அப்படியே பொடிசாக நறுக்கி போட்டுருவோம்.
நம்ம ஊசி கணவாயை வெட்டையில் வந்து பச்சையோடு இருக்கும்போது நீளமாக இருக்க அவிச்சு எடுத்தோம்னா சுருங்கிடும். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நச்சு எடுத்துருக்கிறேன், அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துருக்குறோம். அப்போ போட்டு நம்ம அந்த உருளைக்கிழங்கோட பிசைந்து வச்சோம்னா பிள்ளைகள் சாப்பிட்ருவாங்க. நம்ம நறுக்கி போட்டோம்னா பிள்ளைகள் நறுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வெந்துடும், நல்லா குழஞ்சிரும். இருந்தாலும் இஞ்சி தெரிஞ்சிடும். இதில் இஞ்சி தெரியாது, இஞ்சி பூண்டு. இப்போ கிழங்கு நல்லா அவிஞ்சிட்டு நம்ம இன்னொரு தண்ணிக்கு மாற்றி கொஞ்சம் ஆற விட்டு அதை தோலை உரிச்சிட்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிடுவோம். இப்போ நல்லா உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டு நம்ம தோலை அப்படியே உரித்து எடுத்துக்கிடுவோம். பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் நல்லா எண்ணெய் சூடு வரையும் அதில் வதக்கிடுவோம். இப்போ உப்பு சேர்த்துக்கிடுவோம். பொடி, கறி மசாலா பொடி, உருளைக்கிழங்கு, மல்லித்தழை, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு. இப்போ 2 முட்டையை ஊற்றி வதக்கிக்கிடுவோம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம விரவி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துருவோம். இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் கறி மசாலா பொடி, வத்தப்பொடி இதை கணவாய்க்கு மேலே தடவிக்கிடுவோம். லைட்டாக எண்ணெய் விட்டு தடவிக்கிறணும். நம்ம பச்சையோடு வச்சோம்னா நீளமாக இருக்கும். நம்ம அவிச்சு வைக்கணும்னு சொல்லி தான் இப்போ அவிச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ரெடி பண்ண உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் உள்ளே வச்சு அமுக்கிக்கிடுவோம். இந்த மசாலாவை ஃபுல்லாக கணவாய்க்கில் உள்ளே வச்சுருவோம்.
இப்போ பாருங்கள், குச்சியை வச்சு குத்திட்டோம் தலைப்பகுதியை வச்சு. இப்போ வத்த பொடியும் நம்ம கறி மசாலா பொடியும் தடவி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிற வேண்டியதுதான். இப்படி தான் எல்லாம் எடுத்து நம்ம ரெடி பண்ண மசாலாவை உள்ளே வச்சுட்டு அப்படியே தலைப்பகுதியை உள்ளே வச்சு குத்திட்டு அப்படியே மேலே நம்ம எண்ணெய், கறி மசாலா பொடி, வத்த பொடி, உப்பு இதெல்லாம் அப்படியே எண்ணெயில் விரவி வச்சுருக்கோம். இதை மேலே தடவி அப்படியே தலைப்பகுதியை வச்சு அப்படியே குச்சியை வச்சு குத்திட வேண்டியதான். நம்ம மசாலாலாம் கணவாய்க்குள்ள வச்சாச்சு. நம்ம கணவாயை பச்சையோடு வச்சா இன்னும் நீளமாக தெரியும். ஊசி கனவா நம்ம அவிச்சு தான் இப்போ செய்கிறோம், பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்க போகிறோம். இப்போ அப்படியே தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றி சூடை ஏற்றியாச்சு. அப்படியே போட்டு 2 பக்கமும் பெரட்டி பெரட்டி விட்டு எடுத்துருவோம் கணவாயை. இப்போ நல்லா 2 பக்கமும் பெரட்டி பெரட்டி விட்டாச்சு. அதில் நம்ம கறி மசாலா இப்போ ஒன்றையும் எடுத்துக்கிடுவோம். அப்படியே நம்ம வத்த பொடியும் கறி மசாலா பொடியும் போட்டு தான் மேலே தடவி தான் நம்ம வச்சுருக்குறோம். இப்போ மறுபடியும் ஒன்று ஒன்றா அப்படியே வச்சு பின்னையும் பெரட்டி பெரட்டி விடுவோம். ஏன்டா ஏற்கனவே கணவாயை அவிச்சு எடுத்துருக்குறோம், அந்த மசாலா உள்ளே பிடிக்கணும். அதனால தான் எண்ணெயில் போட்டு அப்படியே பெரட்டி பெரட்டி எடுப்போம். கொஞ்சம் கனவா பொரிக்கும் போது கொஞ்சம் கவனமாக தான் பொரிக்கணும். நம்ம கணவாய் எண்ணெய்க்கு எடுத்து நம்ம அடுப்பில் வேலை பார்த்தாலும் தீயாக வச்சு நம்ம எண்ணெயை ஊற்றி நம்ம மெதுவாக பெரட்டி விட்டு தான் எடுக்கணும். ஏண்டா சில டயத்தில் டப்புண்டு வெடிச்சிடும். அதனால சொல்கிறேன், கனவா பொரிக்கும் போது கவனமாக பொரிங்கள். இப்போ பாருங்கள், நல்லா மசாலா அப்படி ஒரு வாசத்தோட நம்ம இப்போ குச்சியை குத்தி வச்சுருக்கோம். அந்த கூந்தலையும் தலைப்பகுதியும் வச்சு இப்போ சாஸில் தொட்டுக்கிட்டு அப்படியே அருமையாக இருக்குதுங்க. கணவாய்க்குள்ள அந்த மசாலா எல்லாம் நல்லா முட்டையெல்லாம் ஊற்றி உருளைக்கிழங்கோட சேர்த்து இப்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம தொட்டுக்கிற தக்காளி சாஸ் இருக்குது, அதை வச்சு தான் சாப்பிட்றோம். செம்ம டேஸ்ட்டுங்க, செம்மையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அருமையான டேஸ்ட்டு, சரியான சுவை. ஏண்டா நாங்கள் ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துருக்கோம். ஏண்டா பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடம் போயிருக்காங்க, ஆளுக்கு ஒரு பீஸாக தக்காளி சாஸ் வச்சு சாப்பிடுவாங்க. நாங்கள் ஒரு பீஸ் சாப்பிட்டோம். இந்த மாதிரி குச்சியை குத்தி நம்ம வச்சிட்டோம்னா அப்படியே சாஸோ அப்படியே தொட்டுக்கிட்டு பிள்ளைகள் சாப்பிட நல்லா ஒரு சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள்.